வடிவுக்கரசி தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகைகளில் ஒருவர். பாரதி ராஜாவால் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் பின்னாட்களில் மெல்ல மெல்ல கவனிக்கத்தக்க நடிகையாக தமிழ் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருந்தார். வடிவுக்கரசியின் பெரியப்பா பிரபல இயக்குனர் A.P. நாகராஜன். புராண திரைப்படங்களை இயக்கி புகழ் பெற்றவர். வடிவுக்கரசியின் தந்தை சினிமாவில் பைனான்ஸ் செய்து வந்த ஒரு பைனான்சியர். இந்த வகையில் சினிமா பின்னணி இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாமல் முதல் படத்தில் நடித்து தந்தையின் எதிர்ப்பை சம்பாதித்தவர். அதற்கு காரணம் பண்ணை வீட்டில் சௌகரியமாக வாழ்ந்த வடிவுக்கரசியின் குடும்பம் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து சென்னைக்கு இடம்பெயர வேண்டிய சூழல். குடும்ப கஷ்டத்திற்காக துணிக்கடை உள்ளிட்ட கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்து வந்தார் வடிவுக்கரசி. தூர்தர்ஷனில் நாடகத்திலும் நடித்துக் கொண்டிருந்தார். கன்னிமாரா ஹோட்டலில் ஹவுஸ் கீப்பிங் பணியாளராக இருந்தபோதுதான் சிகப்பு ரோஜாக்கள் பட வாய்ப்பு வரை தேடி வந்தது. குடும்ப வறுமை, விவாகரத்து இதையெல்லாம் தாண்டி கடந்த 45 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை பிடித்திருக்கிறார் வடிவுக்கரசி எனும் மகா நடிகை.